சினிமால இருந்து வந்தவங்க சினிமா மாதிரியா தூக்கி வச்சிருவாங்க இப்ப தூக்கி வச்சிருச்சுல. விஜய் ஒரு பிளக்க பையன். நாங்க இப்ப எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா? சாட்டை வந்து எவ்வளவு விமர்சிச்சாரு, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரு சாட்டை? நாம் தமிழர் கட்சி. ஆமா இருந்துச்சு, எங்க அது தெரியல எனக்கு. அது கவுண்டிங் நாளைக்கு என்றாங்களா? இன்னைக்கு நாளைக்கா? இருந்தா என்னங்க, இருந்தா என்ன சொன்னீங்கன்னா ஓகே எனக்கு சொல்லுங்க. நானும் தெரிந்தா ஒண்ணும் தெரியல எனக்கு. நாம் தமிழர் கட்சி வரசல் திரும்பி வர சொல்லுங்க. அப்பயும் வராது, இதா இருக்கும். யாராவது எதிர்பார்த்துப்பாங்களா? இந்த மாதிரி டக்குன்னு வந்தோடனே தூக்கி மேல போயிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்களா? எல்லாரும் சினிமாக்காரன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு யாருமே வந்துட்டு முன்னாடி இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துல வந்தோடனே யாரும் மேல போயிடல. யாரும் கேட்டுக்கோங்க, டிஎம்கே கூட தான், அவங்க கூட தான் வந்தோடனே இப்ப மேல போயிலையே. இப்போ வந்து விஜய் வந்தோடனே வந்துட்டாருல டப்புன்னு. இதுவே அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இதுவா இருக்கும். எங்களுக்கு இது பிளாஸ்ட் விளையாடுவோம் பாருங்க. கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க 1 கோடி மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க பாக்குறது இல்ல, அவங்க தான் பாக்கணும். நாங்க பாத்துன்னு தானே இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? நாங்க தான் சொல்லிட்டா இருக்கோம். என்ன லூசா? நிறைய பேர் 10 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாரு. 10 தொகுதி ஜெயிச்சாருன்னா வந்து அரசியல் பேசுறதை இப்ப அவர் தான் மேல நிக்கிறாரு. இப்பதான் அவர் மேல நிக்கிறாரு. அப்படி சொன்னவங்க தான் கீழே நிக்கிறாங்க.